ஹாய் டெக்கிஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஏஐ. நீங்கள் அடிக்கடி ப்ரெசன்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறவங்களா? இல்லை நீங்கள் ஏஐ பயன்படுத்தி ப்ரெசன்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ணணுமா? இல்லை நீங்கள் ஏற்கனவே ஏதோ ஒரு ஏஐ டூலை பயன்படுத்தி ப்ரெசன்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறவங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ரெசன்டேஷன்ஸை க்ரியேட் பண்ண ஒரு ஃப்ரீ ஏஐ டூலை சஜஸ்ட் பண்ண போகிறேன். அதுவும் ப்ரொஃபஷ்னலாக ஹை குவாலிட்டியாக வித்தின் மினிட்ஸில் ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணலாம். இந்த ஏஐ டூலில் நீங்கள் ப்ரெசன்டேஷனை ஸ்க்ராட்சில் இருந்து கூட க்ரியேட் பண்ணலாம். இல்லை உங்ககிட்ட டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் இருந்தால் அதை கூட அப்லோட் பண்ணலாம். இந்த ஏஐ டூல் மினிட்ஸில் உங்களுக்கு ஸ்லைட்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ப்ரௌசர் ஓப்பன் செஞ்சு சர்ச் பாரில் ஜென்ஸ்பார்க்னு டைப் பண்ணுவோம். அப்புறம் ஃபஸ்ட்டாக வர லிங்க்கை கிளிக் செஞ்சு அஃபிஷியல் ஜென்ஸ்பார்க் வெப்சைட்டுக்கு போகலாம். இந்த ஜென்ஸ்பார்க் அஃபிஷியல் வெப்சைட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக இன்னும் அதிகமான ஃபீச்சர்ஸை ஆட் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி இந்த ஜென்ஸ்பார்க் ஏஐயில் ஸ்லைட்ஸை ஜென்ரேட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட ஃபோக்கஸ். இந்த ஜென்ஸ்பார்க் ஏஐயில் முதல்ல நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்லைட்ஸை ஸ்க்ராட்சில் இருந்து க்ரியேட் பண்ணலாம். இல்லாட்டி உங்கள்கிட்ட ஃபைல் டீட்டெயில்ஸ் இருந்தால் அந்த ஃபைலை அப்லோட் கூட பண்ணலாம். இப்போ நான் ஸ்க்ராட்சில் இருந்து ஸ்லைட்ஸை க்ரியேட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு பிடிஎஃப் ஃபைலை அப்லோட் பண்ண போகிறேன். என்ன பிடிஎஃப் ஃபைல்னா, நேற்று நான் அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட்னு ஒரு ரிசர்ச் பேப்பரை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஹவு எல்எல்எம் ஒர்க்ஸ்ன்ற வீடியோக்காக அதுவே தான் அப்லோட் பண்ண போகிறேன். இந்த பிடிஎஃப் ஃபைலில் கூகுளோட டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜென்ஸ்பார்க்கோட அஃபிஷியல் பேஜுக்கு போய் ஏஐ ஸ்லைட்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே அட்டாச்மெண்ட் பட்டனில் ப்ரௌஸ் ஃபைலை கொடுத்து இந்த ஃபைலை அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் மல்டிபிள் ஃபைல்ஸை கூட அப்லோட் பண்ணலாம். ஆனால் நான் இங்கே ஒரே ஒரு ஃபைலை மட்டும்தான் அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு ப்ராம்ப்டை கொடுப்போம். ப்ரிப்பேர் 8 ஸ்லைட்ஸ் யூஸிங் ப்ரொவைடட் கூகுள் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரிசர்ச் பேப்பர்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்டர் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ ஜென்ஸ்பார்க்கு இமீடியட்டாக ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. லெஃப்ட் சைடு பேனலில் இதோட ஒர்க் ஃப்ளோ இருக்குது. இப்போ நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ முதல் ஸ்டெப் என்னென்னா, சம்மரைஸ் லார்ஜ் டாக்குமெண்ட்டை சம்மரைஸ் பண்ணுது. அப்புறம் ப்ரெசன்டேஷனோட அவுட்லைனை பிளான் பண்ணிடுச்சு. இப்போ இந்த இனிஷியல் ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ஸ்பார்க் ஒவ்வொரு ஸ்லைடாக பில்ட் பண்ண ஆரம்பிக்குது. இங்கே நோட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஸ்லைடை க்ரியேட் பண்ணுறதுக்கு திங்க் பண்ணுது. இப்போ திங்கிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து கோட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ கோடிங்கும் முடிஞ்சிருச்சுன்னா முதல் ஸ்லைடை ப்ரிவ்யூ பண்ணலாம். இப்போ அடுத்தடுத்த ஸ்லைட்ஸை க்ரியேட் பண்ண சேம் ப்ராசஸ் பண்ணும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடிட்டிங்கும் பண்ணலாம். எதை எடிட் பண்ணணுமோ அதை கிளிக் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செலக்ட் டு எடிட்னு கிளிக் பண்ணுங்கள். இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு பேனல் ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் எடிட் டெக்ஸ்ட்டில் இங்கே எடிட்டும் பண்ணலாம். ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் டைப், ஃபாண்ட் கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இன்னும் நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணலாம். உங்களுக்கு தகுந்தாப்பில் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு ஸ்லைடாக கூட கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். கடைசியாக உங்கள் சேஞ்சஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வியூ எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் செஞ்சு ப்ரெசன்டேஷனை டவுன்லோட் கூட செஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஸ்லைட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த பிடிஎஃபோட கண்டென்ட்டுக்கு தகுந்தாப்பில் தான் க்ரியேட் செஞ்சுருக்கு. இப்போ நீங்கள் இந்த ஸ்லைட்ஸை இங்கேருந்து ப்ளே கூட பண்ணலாம். அப்புறம் இங்கேருந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் கூட பண்ணலாம், ஒரு பிடிஎஃபாவோ இல்லாட்டி பிபிடி எக்ஸாவோ. இப்போ நான் இந்த ஃபைலை பிபிடி எக்ஸா எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இது இப்போ நம்ம கம்ப்யூட்டர் டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்டில் இந்த ப்ரெசன்டேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். இல்லை நீங்கள் எந்த ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் எதுவாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜென்ஸ்பார்க் ஏஐ ஒரு பவர்ஃபுல் ஏஐ டூல். இந்த வீடியோவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணது ஸ்லைட்ஸ் ப்ரெசன்டேஷனை மட்டும்தான். இந்த ஜென்ஸ்பார்க் ஏஐ எந்த ரிசர்ச் பேப்பராக இருந்தாலும் இல்லை ஸ்க்ராட்சில் இருந்து கூட ஸ்லைட்ஸை க்ரியேட் பண்ணும். இப்போ இந்த பிளாட்ஃபார்மில் 200 கிரெடிட் ஆஃபர் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. ஆட்டோமேட்டிக்காக 24 மணி நேரத்தில் மறுபடியும் இந்த கிரெடிட் ரெடி ஆகிடும். இப்போதைக்கு பிபிடி க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய ஏஐ டூல்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஜென்ஸ்பார்க் ஏஐ பிபிடி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஏஐ டூல் தான்.
இதில் ஹை குவாலிட்டி ப்ரொஃபஷ்னல் பிபிடியை க்ரியேட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரே ஒரு ட்ராபேக் தான். அது என்னன்னா ஃப்ரீ வெர்ஷனில் ஒன்லி 2 MB ஃபைலை மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். இந்த ஏஐ டூலை நீங்கள் ட்ரை செஞ்சு பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.